தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்ம நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில ஒரு நண்பர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட பேர் சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க? என் பேர் கணேஷ் சார். சரிங்க, எந்த தொகுதிங்க சார்? எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க? எந்த தொகுதி சார்? எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க? சரியா கேட்கலையே சார். எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க? எந்த தொகுதி, எந்த மாவட்டம்? விட்டு விட்டு கிடைக்கும் தவறு. எந்த தொகுதி, எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க நீங்க? ஒண்ணுமே கேட்கல சார். எந்த மாவட்டங்க? எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம் சார். சில கேள்விகள் பொதுவா கேட்கிறோம். அந்த வகையில பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா கேட்கல சார். பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சார். எப்படி எதிர்கொள்றதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப சூழ்நிலை கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பெட்ரோல் விலை அடிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அத்தியாவசிய தேவைங்கிறதுனால நம்ம மத்திய அரசுல வலியுறுத்தணும். இதை பத்தி ஒரு இதுகளை குறைக்கிற எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் வரிகள் செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பா அத்தியாவசிய தேவை பெட்ரோலுங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பிரச்சனையா தான் பெட்ரோல். நம்ம மத்திய அரசு வலியுறுத்தி நம்ம அதை கொஞ்சம் குறைச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க என்ன நினைக்கும், பொதுமக்களோட இது மனநிலை எப்படி இருக்குன்னா, பெட்ரோல் விலை இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. மத்திய அரசு கிட்ட நம்ம இணக்கமா இருக்கோம். மத்திய அரசு கிட்ட நம்ம வலியுறுத்தலாம், நம்ம ஒரு அறிக்கை விடலாம். கூட முதலமைச்சர் விட்டுருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல ஒரு ஒரு 10 20 இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ரெண்டு பேருக்குமே கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் இடையில வரவங்க சொல்றோம் சார். இதெல்லாம் நம்ம ஒன்னும் பெருசா எடுத்துக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு. அதை பத்தி நான் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. இடையில உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க சார். நம்ம கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஒன்றுபட்டு நிக்கணும், அவ்வளவுதான். வேறவங்க நம்ம அடுத்தவங்க பேச்சு கேட்க கூடாது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தொண்டர்கள் நிறைய பேர் ஒன்றுபட்ட அதிமுக இல்ல சார், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும், அதிமுக அமமுக சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் நிறைய பேர் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வந்தாலும் ஓகே தான் சார், வரனாலும் ஓகே தான். வந்தாலும் ஓகே தான், வரலைனாலும் ஓகே தான் சார். அதை பத்தி நம்ம பெருசா இது பண்ணல. சேர்ந்திருந்தா பலம் கூட இருக்கும். சேர்ந்திருந்தா பலம் கூட இருக்கும். ஓகே சார், வேற எதுவும் சார்? தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. அதை பத்தி தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தலைமை கழகம் தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுவான ஒரு கருத்து தொண்டர்கள் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள் சார். ஜெயலலிதாவோட பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அதுல தலைவரா இருக்க வேண்டியது ஒரே ஆள் தான், அவங்கதான் நிரந்தர தலைவர். இதுல தலைவர், பொதுச் செயலாளர், அவங்கதான் பொதுச் செயலாளர். வேற யாரும் இது ஒருங்கிணைப்பாளரா இருக்கலாம் எல்லாரும், அவங்கள பத்தி எதுவும் சொல்லலாம். தலைவருங்கிறவங்க பொதுச் செயலாளருங்கிறவங்க ஒரே ஒரு ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். இதுதான் என்னோட கருத்து சார். பொதுச் செயலாளர் இருக்கிறதுனா அவங்கதான் ஹெட். எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்த அம்மா தான். அவ்வளவுதான் சார், வேற எதுவும். கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு சார். திட்டங்கள் அது மாதிரி இருக்கு. இப்ப நம்ம
தலைவர் பேசுறாங்களே, தேசி பழனிசாமி அவங்க இருக்காங்களே, அவங்க பேசுறாங்க, அவங்க எல்லாரும் வழி நடத்துறாங்க. அது மாதிரி ஒரு வழி நடத்துற ஆளுங்க கரெக்டா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் நாங்கெல்லாம் செயல்படுத்த முடியும். நாங்க ஒரு ஒரு பகுதியில இருக்கோம், ஒரு கிராமத்துல இருக்கோம்னா என்னை சுத்தி இருக்க ஒரு 15-20 கிராமங்களுக்கு என்னால போக முடியும். நான் போய் அங்க போய் கேன்வாசிங் பண்ண முடியும். வழிகாட்டுறவங்க கரெக்டா இருக்காங்க. அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சார். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வரக்கூடிய சட்டமன்றத்துக்கெல்லாம் அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். வாய்ப்பு அதிகம் தான். வெற்றி பெறும் சார். நான் உங்களோட ஒரே உங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? ஜெயிக்குமா? எங்களோட மனநிலை பொதுவான ஒரு மனநிலை. ஹலோ, நாங்க ஒரு ஊடகம் அதிமுக செய்தி தான் வழங்குவோம். சரிங்க சார். வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைப்பு கூட்டத்தில் பேசி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னெடுப்பு எடுக்கிறார்கள். சரியா கேட்கும் சார். ஒன்றுபட்ட அதிமுக அமைப்பு கூட்டத்தில் பேசி பழனிசாமி அவர்கள் பள்ளிகளுக்கான முன்னெடுப்புகள் எடுத்துக்கிறாரு. அதே பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது சரியான ஒரு முடிவு, சரியான ஒரு புறக்கணிப்பு நம்ம எல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார்கிட்ட நான் நான் மீட்டிங்ல ஜாயின் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். ரொம்ப டைம் நேரம் நம்மளுக்கான பிஸியான ஷெட்யூல் இருக்கிறதுனால மீட் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு. இந்த மாதிரி ஒரு இது வழி நடத்துறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க போது நம்ம எல்லாம் ஒன்று நிற்கிறார். அதுதான் முக்கியமா நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு கொண்டு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட நான் சின்ன அவங்க கூட வயசுல வந்து சின்ன பிள்ளைதான். இருந்தாலும் எனக்கு வந்து என் மனசு நிறைவா இருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கிருக்காங்க. எல்லார்ட்டையும் நேரா பேச முடியுற மாதிரி மீட்டிங்ல வந்து நம்ம எல்லாரும் பேசும்போது எல்லாரும் நம்மளோட கட்சியில இருக்கவங்க அவங்க பேரும் பேசுறாங்க. எல்லாரும் ஒன்று நினைக்கிறோம்ல, இது பெரிய விஷயம் தான் சார். நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறீங்க சார்? நீங்க ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறீங்களா? மீட்டிங்ல கலந்துக்கிறேன் சார். நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னவா? சரியா கேட்கல சார். தொண்டர்களின் தலைவராக பேசி அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து அவர்கிட்ட நாங்க எப்பவுமே அவருக்கு துணையா நிற்போம் சார். எப்பவுமே துணையா நிற்போம் சார். இவ்வளவு நேரம் நான் என்ன கேள்விக்கு சரியா கேட்கல சார். ரொம்ப நன்றிங்க. சரியா நன்றிங்க. தேங்க்யூ.